வீட்டின் பெரியோர்கள் தரையினின்று அவரை எழுப்ப சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உருவத்தின் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சி மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வமனம் தந்த என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பவும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். கடவுளே எனது மீட்பின் கடவுளே, இரத்தப்பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என்னாம் உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். அல்லேலூயா 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 தாம்பூரை மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமலிலே வாழ்வார் பெரும் பொருட்டு.
அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறு அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவன் கொடுத்த இந்த இணைய நாளுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரில் அன்பு கொண்டு அர்ப்பண உணர்வோடு அயராது உழைத்து பணியாற்றிய இரு பெரும் மறைப்பணியாளர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். முதலில் புனித டான் போஸ்கோ. இவர் அன்னையினுடைய அரவணைப்பில், ஆலோசனையில், ஆண்டவரிடமிருந்த அன்பு மிகுதியினால் தன்னை அர்ப்பணித்து இறைப்பணி செய்ய ஒரு குருவாக வருகிறேன் என்று சொல்லி அந்த அன்னையிடம் கூறிய பொழுது அந்த அன்னை சொன்ன வார்த்தைகள் இவருடைய காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த வார்த்தைகள், நீ கவனமற்ற குருவாக இருப்பதை விட ஒரு நல்ல விவசாயியாக இருந்துவிடு. இந்த வார்த்தைகள் செவியில் ஒலித்துக் கொண்டிருந்த பொழுது, நான் ஒரு கவனமுள்ள ஒரு குருவாக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்து அவருடைய கவனத்தை இளைஞர்கள் பார்த்திருப்பி, இளைஞர்களின் தோழராக, நண்பராக போற்றப்படக்கூடிய டான் போஸ்கோ. அடுத்தபடியாக இந்த நாளை சிறப்புறச் செய்வது இறை ஊழியர் மறைப்பணியாளர் ஜோசப் லூயிஸ் ரவேல். இவர் ஆற்றிய அளப்பரிய பணியை குறித்து நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாள் அவருடைய 145வது விண்ணக பிறப்பின் நினைவு நாள். ஒரு சிறிய விதையாக விதைக்கப்பட்ட இறையாட்சி பறந்து விரிந்து ஆழ விழுதுகளாக பாருங்கும் உலகெங்கும் பரவி சிறப்புற செய்து வரக்கூடிய பிரான்சிஸ்குவின் காணிக்கை அன்னை சபை சகோதரிகளை, அவருடைய நிறுவனத்தை, சபையை தோற்றுவித்தவர் தான் இன்று நாம் நினைவு கூறும் இறை ஊழியர் ரவேல். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கரையை துறந்த கலங்கரை விளக்கம் இவர்கள். மாந்தருக்குள் பிறந்த மாணிக்கம் இவர். தன்னலமற்ற தியாக செம்மல், இருளை அகற்றும் ஒளிவிளக்காக திகழ்ந்தவர், வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். அன்புக்குரியவர்களே, துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருக்கும் கப்பல் பாதுகாப்பானதாக இருக்கலாம். ஆனால் கரையில் நிற்பதற்காக கப்பல்கள் உருவாக்கப்படுவதில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட வாசகத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் இக்கரை, அக்கரை, படகு, கப்பல், கடல், புயல், அமைதி. இது என்னவோ இந்த குறிப்பிட்ட இந்த நற்செய்தி அவருடைய வாழ்வுக்கு ஒன்றாக அமைந்து விடுகிறது, பொருத்தமாக அமைந்து விடுகிறது. ஆம், துறைமுகத்தின் அமைதியான மடியில் உறங்கும் கப்பல் சீரும் அலைகளிலிருந்தும் சீரிப்பாயும் புயல்களிலிருந்தும் ஒருவேளை தப்பித்துக் கொள்ளலாம். கரையில் இருக்கின்ற பொழுது
ஆனால் அங்கேயே தங்கிவிட்டால் தான் உருவாக்கப்பட்ட நோக்கத்தையே இழந்துவிடும். பேராளத்தை சந்திக்கவும் அலைகளோடு வள்ளுக்கட்டவும் நம்பிக்கை என்ற விதையை தூர தேசங்களுக்கு விதைத்து செல்லவும் சுமந்து செல்லவுமே நம்முடைய பயணம் அமைய வேண்டும். கப்பல் உருவாக்கப்பட வேண்டும்.